நீங்கள் ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு கொண்டு வரும்போது முதல் 24 மணி நேரம் நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, நீங்கள் சரியாக செய்கிற விஷயங்கள் உங்களுடைய லைஃப் அது கூட ஈஸியாக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என தமிழ். நான் கார்த்திக் முருகேசன், சர்டிஃபைட் டாக்டர் ட்ரெய்னர் அண்ட் பிஹேவியர் ஸ்பெஷலிஸ்ட், கேனடாவிலிருந்து. என்னுடைய ப்ரொஃபஷன் டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. என்னோட இன்னொரு சேனல் தமிழன் ஃபிசியோ, அதில் ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் நிறையா வீடியோக்கள் அதில் இருக்குது. அந்த வீடியோ சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸையும் பார்த்து பயன்பெறலாம். நீங்கள் முதல் நாள், அதாவது முதல் 24 மணி நேரத்தில் உங்கள் நாய்க்குட்டியை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னே என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், டாக் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சில ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் விஷயம், நீங்கள் ஒரு வேளை ப்ரீடர்கிட்ட இருந்து டாக் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5 வாரத்தில் போய் நீங்கள் எந்த நாய்க்குட்டி வாங்க போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணி வச்சுட்டு மட்டும் வந்துடுங்க. 8 வாரத்துக்கு முன்னாடி, ஒரு நாளுக்கு முன்னாடி கூட தாய்கிட்ட இருந்து நாய்க்குட்டியை பிரித்து வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் 5-6 வாரத்தில் போய் பார்க்கும்போது நீங்கள் ஒரே ஒரு நல்ல டவல் ஒரு வாரம் இல்லை ஒரு 4 நாளாவது அந்த கூண்டு, மதர் படுத்துருக்க இடத்துல அந்த கூண்டில் இந்த டவல் வைக்க சொல்லுங்கள். வைக்க சொன்னீங்கன்னா அதில் ஸ்மெல் இருக்கும். அந்த டவலில் கையோடு நீங்கள் பப்பியை தூக்கிட்டு ரொம்ப வாங்கிட்டு வந்துடுங்க. அது எப்படி உதவுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், கூடுமான வரைக்கும் ஒரு கூண்டு இருக்கிறது நல்லது. ஒரு கூண்டு வந்து டாகுடைய பெட்ரூம் மாதிரி. அந்த டாக் வந்து ஒரு பப்பியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோடனே அது செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்கு அந்த கூண்டு ரொம்ப முக்கியம். சாப்பாட்டுக்கு ஒரு ஃபுட் பவுல், தண்ணிக்கு வாட்டர் பவுல், இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கணும். அப்புறம் காலர், ஒரு நல்ல லீஷாக வாங்கிக்கோங்க. லீஷ் வந்து செயினாக வாங்காதீங்க. அந்த ஹேண்டில் பிடிக்காமல் இந்த பக்கம் பிடிச்சிங்கன்னா செயின் வந்து கையில் ஒரு இரிட்டேஷனையோ ஸ்கின்னை கட் பண்ணுறது அந்த மாதிரி ஆகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டான லீஷ், 5-6 அடி நீளமுள்ள லீஷ் ஒன்று வாங்கிக்கோங்க. நாய்க்குட்டிக்குன்னு தனியாக ஒரு துண்டு இருந்தால் நல்லது. பெட் வந்து கட்டாயம்னு கிடையாது. பெட் வந்து வாங்கலாம், இல்லைன்னா சாதாரணமாக இருக்கிற ஃப்ளோர் மேட், நம்ம கால் மீது மாதிரி இருக்கிற ஃப்ளோர் மேட் இருக்குல்ல, அதுலேயும் கூட டாக் நல்லா படுத்து தூங்கும். முக்கால்வாசி நிறைய பேர் ஹார்னஸ் வாங்குறாங்க. இந்த இப்படி செஸ்ட்டில் அப்படி போகிற மாதிரி இருக்குது ஹார்னஸ் இருக்குல்ல, அந்த ஹார்னஸை வாங்காதீங்க. அது வாக்கிங்க்கு சரியாக வராது. ஹார்னஸை எப்போ யூஸ் பண்ணலாம்னா, காரில் கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் சீட் பெல்ட் போட்டு இது பண்ணி அது அப்போ ஹார்னஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வேறு நீங்கள் டாகை வந்து அட்வான்ஸாக ட்ரெயின் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ராக்கிங், ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது தான் ஹார்னஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹார்னஸ் வந்து நல்லா புல் பண்ணுறதுக்கு தான் என்கரேஜ் பண்ணும். அடுத்து இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம், பப்பி ப்ரூஃபிங். எந்தெந்த பொருள் டேஞ்சரஸோ, நாய்க்கு டேஞ்சரஸோ, இல்லை உங்களுக்கு முக்கியமாக வர்ற பொருட்கள், அது எதுவும் வந்து அதை அக்சஸ் பண்ணுற மாதிரி கீழே வைக்கக்கூடாது. ரிமோட் கண்ட்ரோல், வயர், ஏதாவது கெமிக்கல் இருக்கிறது, இல்லைனா க்ளீனிங் ஏஜென்ட்ஸ் இருக்கிறது, அதாவது லைசால், டெட்டால், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, எது ஹார்ம்ஃபுல்லாக இருக்குமோ அது எதுவும் கீழே இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஷூ, சாக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒரு இடத்துல உள்ள தனியாக ஒதுக்கி வைக்கணும். கண்டிப்பாக எப்படி ஒரு சின்ன குழந்தை வீட்டில் இருந்ததுன்னா அது கையில் தரையில் தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கும் போது கீழே எந்த பொருளையும் நம்ம விட்டு வைக்க மாட்டோமோ, அந்த மாதிரி தான் நாய்க்குட்டிக்கும் நம்ம அந்த மாதிரி நம்ம அந்த இடத்த அதுக்கு வந்து அக்சஸ் கொடுக்காம பார்த்துக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து கடிக்குது, இது பண்ண தான் செய்யும். க்யூரியஸாக வர்ற பப்பி இதெல்லாம் பண்ண தான் செய்யும். இது நார்மல். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டு வர தான் சரியாகும். எடுத்தோடனே அந்த டிசிப்ளின்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு ஆபத்தானாலும் சரி, நம்மளுக்கு பொருளுக்கு சேதாரம் ஆனாலும் சரி, அதை நாய்க்குட்டி தப்பு சொல்லி எந்த விதமான யூஸும் கிடையாது. ஸோ பப்பி ப்ரூஃபிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ பப்பியை கொண்டு வரும்போது ஸ்டெப் 1, உங்கள் வீட்டுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே அது பார்ட்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே லீஷை போட்டு கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி அது யூரினோ பாத்ரூமோ போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்னிஃப் பண்ணி அந்த ஏரியாவில் ரிலாக்ஸாக காமாக உள்ளே போங்க. ஏன்னா டாக் வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது புது மனிதர்கள், புது ஸ்மெல் இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு கட்டாயமாக ஒரு ஆங்ஸைட்டி, சில சமயம் எக்ஸைட்மெண்ட், சில சமயம் பயம், இதெல்லாம் கலந்த ஒரு உணர்வு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட ரெஸ்பான்ஸ் யூரின் போகிறதோ பாத்ரூம் போகிறதோ. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட்டை வீட்டுக்குள்ளே தவிர்க்கிறதுக்கு அது முக்கியமான ஸ்டெப். எனக்கு வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்குது, நான் வந்த உடனே அப்படியே கொண்டு போய் அப்படி விடுறேன், டாக்கு தானாக அது போய் அதுவாக சுற்றி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வரட்டும், அது பண்ணக்கூடாது. பார்ட்டி ட்ரைனிங்கில் முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் நாய் கூட போகணும். பார்ட்டி ட்ரைனிங் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் எனக்கு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே காமா ஒரு என்ட்ரி. குழந்தைங்க யாரும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா காமா உட்காந்துட்டு அப்புறமா அந்த பப்பியை கொடுத்து அவங்கள சாதாரணமாக சாஃப்டாக ஜென்டலாக ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள். சில பப்பீஸ் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு லிக் பண்ணுவோம், அது பண்ணுவோம், சில கையை கவும். நம்ம எக்ஸைட்மெண்ட் ரொம்ப இல்லாமல் அதை காமா கொஞ்சமாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும். ரஃப் ஹேண்ட்லிங் இருக்கக்கூடாது. அடுத்தது, ஒரு கூண்டு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அதை பற்றியும் வந்து கிரேட் ட்ரைனிங், ஒரு நாய்க்குட்டி எப்படி கூண்டுக்குள்ளே போக வைக்கிறதுன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வீடியோ இருக்குது. கிரேட்டுன்றது ஒரு ஜெயில் கிடையாது, கூண்டுங்கிறது. டாக்ஸ் வந்து டென் அனிமல்ஸ், குகைக்குள்ளே படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற அனிமல்ஸ். அது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ட்ரீட்ஸ் கொடுத்து அனுப்பணும். அந்த ப்ராசஸ் தான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தண்ணியை கூண்டுக்குள்ளே வைங்க. ஃபுட் பவுலையும் வந்து முதல்ல எடுத்தோடனே கொஞ்ச நாளைக்கு வந்து
அந்த கூண்டுக்குள்ளே அதுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். அந்த கூண்டு நான் ரெஸ்ட் எடுக்கிற இடம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அதுக்கு வரணும். அந்த கூண்டை வந்து அதோடைய வீடாக முதல்ல அது நினைக்க ஆரம்பிக்கணும். மொத்தத்தில் எடுத்த உடனே ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது, ஃபுல்லாக கூண்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடாது. ரெண்டுக்குமே ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஒரு நாய்க்குட்டி வந்து வீட்டுக்கு உள்ளே வந்தோடனே சில சமயம் முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் உள்ளே வந்தோடனே சாப்பிடாம இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு சின்ன குழந்தைய வந்து திடீர்னு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போய் விடும்போது புது ஆட்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் வருதோ அது வந்து நாய்க்குட்டிக்கு வருது இயற்கை. அதனால் அது செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸ்டெப் நம்பர் 3, ஃபீடிங் மிஸ்டேக்ஸ். எடுத்தோன்னே எல்லோரும் நிறைய பேர் பண்ணுறது, நம்ம வெளியிலேருந்து நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு டாக் நம்ம நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்தாலும் சரி, வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, எடுத்தோடனே பாலை கொடுக்குறது. அப்புறம் எது முடியும் எதுமோ நம்ம அன்பாக இருக்கும்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை பண்ணாதீங்க. 8 வாரத்தில் தான் குட்டியை நம்ம தூக்கிட்டு வரணும். ஆனால் ஒரு சில நேரம் நம்ம வெளியிலேருந்து தூக்கிட்டு வந்த ஒரு டாகாக இருந்துச்சுன்னா என்ன வயசு நமக்கு தெரியாது, பப்பியாக இருந்துச்சுன்னா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு பாலை கொடுக்காதீங்க. தயிர், அப்புறம் இல்லைன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது 30 நாளில் இந்த மாதிரி நான் வெளியில் இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்கு மதர் மில்க் ரீப்ளேசர்னு ஒன்று இருக்குது. அப்படியே நீங்கள் தெருவில் ஒரு டாக் இருக்கிறது பார்த்தாலும் அது குட்டி போட்டுருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4-5 வாரமாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அது ஒரு 8 வாரத்துக்கு மேலானதுக்கப்புறம் தூக்கிட்டு வாங்க. பால் குடிச்சிட்டு இருக்கிற நாய்க்குட்டியை தூக்கிட்டு வரக்கூடாது. நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா மதரோடு இருந்துச்சுன்னா அது முக்கியம். நீங்கள் வீட்டு ஃபுட்டாக மாற்ற போகிறீங்க, அது வரைக்கும் பீடர் வந்து கிபிளாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை மாற்றணும். எடுத்தோடனே மாற்றுறீங்கன்னா அதுக்கு வந்து வயிற்றில் ரியாக்ஷன் வரும், அப்புறம் டயரியா போகும். முதல் நாளே உங்களுக்கு ரொம்ப டயர்டாகி வெறுத்துருவீங்க. அதனால் வந்து ப்ரீடர்கிட்ட ப்ராப்பராக அவங்க என்ன கொடுத்துட்ருக்காங்கன்றதை கேட்டுட்டு வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் நாளைக்கு நல்லது. நீங்கள் ஃபுட்டை கொடுங்க, 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள், சாப்பிடலன்னா விட்டுருங்க. ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணாதீங்க. இந்த சாப்பிடு பண்ணாதீங்க, ஒன்றுமே ஆகாது. ஓகே, ஒரு 12 மணி நேரம் அது இப்போ நீங்கள் ஈவினிங் கொண்டு வந்திருக்கீங்க, காலையில் வரைக்கும் தூங்குது, நைட் ஃபுல்லாக தூங்குதுன்னா தூங்கட்டும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்மலாகவே 16 to 18 மணி நேரம் ஒரு பப்பி தூங்கும். சில சமயம் 20 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்கும். கேப் போட்டு தூங்கும். அது கம்ப்ளீட்லி நார்மல். அடுத்த ஸ்டெப் ஃப்ரீடம். ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் இருக்கணும். ஃபுல் ஃப்ரீடம் நீங்கள் கொடுத்துட்டு அது இதை பண்ணுது அதை பண்ணுது அப்படின்னா அது பண்ண தான் செய்யும். ஓகே, அதுக்கான சேஃபான டாய்ஸ் அதுக்கு விளையாடுறதுக்கு கொடுக்கணும். ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்காம அப்போ என்ன பண்ணுறது? கட்டியே வைக்கணுமா, இல்லை கிரேட்டுக்குள்ளே போடணுமா? இல்லை, அது தூங்குறது கண்டிப்பாக கிரேட்டில் தூங்கணும். ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் யூரின் போகுதா பாத்ரூம் போகுதான்னு ஒரு 5 நிமிஷம் வெளியில் விட்டு பார்த்து உள்ளே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சூப்பர்விஷனில் இருக்கும்போது சுற்றி வரலாம். அப்போவும் லீஷை போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது கடிக்க போகுதுன்னா லீஷ் எடுத்து நீங்கள் அதை சரி பண்ணலாம். சூப்பர்வைஸ் பண்ணுற டைமில் லீஷோடு இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கூண்டுக்குள்ளே போகும்போது லீஷை கழட்டிட்டு தான் உள்ளே விடணும். லீஷோட கூண்டுக்குள்ளே விடக்கூடாது. உங்களுடைய சூப்பர்விஷன் உங்களுடைய கண்காணிப்பில் இல்லை, உங்கள் கண் பார்வையில் இல்லை, வேறு ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா பப்பி வந்து கூண்டுக்குள்ளே போகணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைகளும் நாய்களும். குழந்தைங்க வந்து நாய்க்குட்டியை ஹேண்டில் பண்ணும்போது சில விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும். அது எவ்வளோ குட்டியான டாகாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைங்க தனியாக நீங்கள் சூப்பர்விஷன் இல்லாமல் அந்த நாய்க்குட்டியோட விளாடக்கூடாது. 12 வயசுக்கு கீழே இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்க எடுத்து முகத்துக்கு பக்கத்தில் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. சில சமயம் காலை வைக்கலாம், அதோட நகங்கள் சின்னதாக இருந்தாலும் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க முகத்தில் பரண்டிடும். இல்லை அது முகம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நக்கி பார்க்குறது, சில சமயம் கன்னத்துலையோ இல்லை மூக்குலையோ எங்கேயாவது கவ்வி பார்க்கும்போது குழந்தைங்க வந்து பயந்துடும். இல்லை இந்த குழந்தைங்க சத்தம் போடுறதுல டாக் பயப்படும். இல்லை சின்ன காயம் கூட ஏற்படலாம். அதில் வந்து நாயையும் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை, குழந்தைங்களையும் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம தான் சொல்லி தரணும். அடுத்தது, குழந்தைங்க வந்து அந்த டாக் சாப்பிடும்போது போய் அந்த டாக் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தூங்கும்போது போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் வேணும்னா மெதுவாக நீங்கள் தான் ஜென்டலாக கிரேட்லேருந்து எடுத்து அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு உயிர் தான். ஓகே, சும்மா நீங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு அது எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் டாக் மேலே கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ பேபி. அது வந்து சின்ன குழந்தை மாதிரி தான் அது. அப்புறம் முதல் நாள் நைட் அது தூங்குறதுக்கு நீங்கள் போய் தூங்க போகிறது. ஏன்னா பப்பி வந்து விட்டு தூங்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் போய் தூங்குறதுக்கு முன்னாடி பகலில் ஃபுல்லாக தண்ணி இருக்கட்டும். நைட்டு வந்து ஒரு 9-10 மணிக்கு மேலே தண்ணியை எடுத்துட்டு அது கடைசியாக தண்ணி குடிச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வெளியில் திரும்ப பாட்டிக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் பப்பியை வந்து கூண்டுக்குள்ளே விடுங்க. கூண்டுக்குள்ளே விட்டுட்டு அந்த மதரோட ஸ்மெல் இருக்க பிளாங்கெட் இருக்குல்ல, அதை எடுத்து உள்ளே வச்சுருங்க. தூங்கும்போது அந்த ஸ்மெல் இருக்கும்போது அந்த மதரோட ப்ரெசன்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொன்று, அது புது இடமா இருக்கிறதுனால அது சத்தம் போடலாம், அதுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம், அதனால சத்தம் போடலாம். அப்படி பண்ணும்போது இன்னொரு விஷயமும் செய்யலாம். அந்த டவலுக்குள்ளே ஒரு சின்னதாக ரொம்ப கம்மியான காசுக்கு அந்த டிக் டிக் டிக்னு சவுண்டு வர்ற ஒரு கிளாக். இது சில நேரம் ஒர்க் ஆகும், சில நேரம் ஒர்க்கே ஆகாது. ஆனால் ஒர்க் ஆகிறதுக்கான அது வந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து அந்த மதரோட ஸ்மெல் இருக்கிற துண்டுக்குள்ளே சுற்றி அதை வச்சுருங்க. டிக் டிக் டிக்னு அடிக்கிற சவுண்டு, இந்த ஸ்மெல்லு, இது ரெண்டும் சேர்ந்து மதரோட ஹார்ட் பீட் மாதிரி இருக்கும். ஸோ இதை பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சாப்பாடு வந்து அது கிரேட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி முடிச்சிருங்க. இப்போ நீங்கள் நைட்டு 9:30 மணி 10 மணிக்கு நீங்கள் கிரேட்டுக்குள்ளே போக போகிறீங்கன்னா 7 மணிக்குள்ளே அட்லீஸ்ட் வந்து ஃபுட் கொடுக்கறத முடிச்சிருங்க. கிரேட்டுக்குள்ளே விட்டோன்னே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். விட்ட உடனே சத்தம் போட்டுச்சுன்னா அது இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் படுத்துவங்க. ரூம் அந்த அது இருக்கிற ரூம் வந்து லைட் வந்து டிம்மாக டார்க்காக இருந்தாலும் கூட பரவாயில்ல. சத்தம் போட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஒரு 2-3 மணி நேரம் கழித்து சத்தம் போட்டுச்சு அப்படின்னா
மறுபடியும் நேராக வெளியில் கொண்டு போய் விடுங்க. யூரின் போகிறதுக்கு எதுக்கோ திரும்ப கொண்டு வந்து உள்ளே விட்டுருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் விட்டால் போதும். நீங்கள் சத்தம் போடும் போதெல்லாம் போய் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா அது சத்தம் போட்டு உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். அப்புறம் ரொம்ப நாள் ஆகும் இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு. இதிலே நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ரொம்ப பேர்ன் அவுட் ஆகி ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிடுவாங்க. ரைட் வே டு ஹேண்டில், நீங்கள் ஃபுட்டை மேனேஜ் பண்ணிங்கன்னா பாட்டி ட்ரைனிங் ஈஸி. பாட்டி ட்ரைனிங் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா கிரேட் ட்ரைனிங் அதுவும் ஈஸி. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கேள்வி, நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, எப்போ நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது? ட்ரைனிங் வந்து இப்போ நீங்கள் கொண்டு வந்த டே 1லேருந்து நீங்கள் ஆல்ரெடி பாட்டி ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வெளியில் விட்டுலாம் கூப்பிட்டு வரீங்க, கிரேட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு பண்ணுறீங்க. மறுநாள்லேருந்து ஃபுட்டை வச்சு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், டாக் அடிக்கிறது, திட்டுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதை நல்லா இன்ட்ராக்டும் பண்ணணும். அதே சமயத்தில் தப்பாக ஒன்று பண்ணும்போது அது லீஷை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணலாம். பெஸ்ட் டைம் டு ட்ரெயின் அ டாக், ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட் டைம் எதுன்னா அதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது. சாப்பாடு கொடுக்குற டைமே மொத்தமே 5-10 நிமிஷம். அதில் 5 நிமிஷம் தான் நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிறீங்க. ட்ரைனிங்கை பற்றி ஒரு பெரிய பிளேலிஸ்ட்டே இருக்குது. இப்படி சொல்லிக் கொடுக்குறோம், ஏன் சொல்லிக் கொடுக்குறோம்னு நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. அதையும் பார்த்து ரிலாக்ஸ்டாக ஃபன்னாக நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. சக்ஸஸ் வந்து கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ். நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது, பொறுமை, அதே சமயத்தில் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டான சின்ன செஷன்ஸில் இருக்குது. 1 மணி நேரம் ட்ரெயின் பண்ணுறது, 2 மணி நேரம் ட்ரெயின் பண்ணுறது அவ்வளோலாம் தாங்காது. அதனால் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக செய்யுங்க. இப்போ அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் தான், உங்களுக்கு அந்த நாய் உங்கள் வீட்டுக்குள்ளே நாய்க்குட்டி வீட்டுக்கு வர்றது புதுசு. இப்போ அதோட வேக்சினேஷன் ரெக்கார்டு, ப்ரீடராக இருந்தாங்கன்னா 8 வாரம்னா அவங்க 2 செட் ஆஃப் வேக்சின்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். ஸோ மொத்தத்தில் வேக்சினேஷன் ரெக்கார்டு இல்லாமல் ஒரு ப்ரீடர்கிட்ட இருந்து பப்பி வாங்கிட்டு வராதிங்க. வேக்சினேஷன் ரெக்கார்டை வச்சுக்கோங்க. அது போக வேக்சின் ஸ்கெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வேக்சினேஷன் ஸ்கெடியூலும் நம்ம சேனலில் ஃபுல்லாக அதை கவர் பண்ணியிருக்கேன். வேக்சின் பண்ணாமல் இருக்கிற டாக் வந்து எப்போ வேணாலும் டாகோட உயிருக்கு ஆபத்து, எப்போ வேணாலும் கிருமி தொற்று ஏற்படலாம் அதுக்கு. அதனால் இது கட்டாயம். பேசிக் ட்ரைனிங், டிசிப்ளின், அதுக்கு நம்ம நிறையா கற்றுக்கணும். நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்னே தெரியாமல் நம்ம யாருக்கும் சொல்லித்தர முடியாது. ஸோ நீங்கள் டாக் ட்ரைனிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். அதில் இருக்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேரலாம். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. இதோட கோல் டாக்ஸ் அபேண்டன் பண்ணுறதை தடுக்கிறது, டாக் ஓனர்ஸ், டாக் பேரண்ட்ஸ் அவங்க டாகை எப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா அது கூட ஒரு சந்தோஷமாக அதோடைய ப்ரெசன்ஸை நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி டாக்ஸும் கஷ்டப்படாமல் இருக்கிறது எப்படி, இதெல்லாம் கவர் பண்ணுறது தான் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது கார்த்திக் முருகேசன். காலியும் நானும் டாக்டர் என தமிழ். Have a nice day, guys.